பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் அடுத்து வர எபிசோடில் நம்ம சுரேஷ் வீட்டுக்கு வந்துடுறாங்க. வந்த உடனே பார்த்திங்கன்னா நம்ம ராஜா இருந்துட்டு கதிருக்கு வந்து ஃபோன் ட்ரை பண்ணிகிட்டே இருக்காங்க. ஏற்கனவே ஹாஸ்பிட்டல்லேருந்து கதிருக்கு நீங்கள் அவரை விட்டுட்டு எங்கேயும் போகக்கூடாது, அப்படியே ஏதாவது தேவைனாலேயோ நர்ஸ் மூலியமாவோ இல்லை வேறு யாராச்சும் மூலியமாவோ நீங்கள் வாங்கிக்கோங்க, ஆனால் இவரை விட்டுட்டு நீங்கள் எங்கேயும் போயிடக்கூடாது அப்படின்ற மாதிரி எச்சரிக்கிறாங்க. அதுக்கடுத்து தான் கதிரை இருந்துட்டு சரி நானும் எங்கேயும் போகிறதே இல்லை, மெடிசன் வாங்க தான் நான் அவ்வளோ தூரம் போக வேண்டியதாக ஆயிடுச்சு, அதுக்காக நான் அவங்க எல்லாருக்கிட்டையும் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்ற மாதிரி கதிர் வந்து சொல்லிடுறாரு. அதுக்கடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடு நம்ம சுரேஷ் இருந்துட்டு என்னாச்சு ராஜி, ஏன் இப்படி உட்காந்துக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அவளுக்கு என்ன அவங்களுடைய ஹஸ்பண்டோட ஞாபகம் தான், ஃபோன் பண்ணாலே எடுக்க மாட்டேன்றாங்க, இதே சென்னையில் பார்த்தேன், ஆனால் அவர் என்னடனா நான் தஞ்சாவூரில் சவாரிக்காக இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஆனால் ராஜி இருந்துட்டு இல்லை நீ சென்னையில் தான் இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ராஜு ஒரு பக்கம் ரொம்பவே குழப்பத்தில் இருக்கா சுரேஷ் அப்படின்ற மாதிரி நம்ம மீனை வந்து நடந்த எல்லா விஷயத்தையும் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உங்கள் ஹஸ்பண்ட் பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் அவர் பேர் கதிரவன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஆனால் எல்லாரும் கதிரன் தான் கூப்பிட்டுட்ருப்போம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரி உங்கள் அப்பாவுக்கு ஏதாவது உடம்பு முடியலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அப்படியெல்லாம் இல்லையே எங்கள் அப்பா நல்லா தானே இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ராஜு வந்து கேட்டுட்ருக்காங்க. இன்றைக்கி ஒரு விஷயம் நடந்துது, அவனோட பேர் கதிரவன் தான் சொன்னாங்க, ஆனால் உங்கள் ஹஸ்பண்ட் எப்படி இருப்பாருன்னு தெரியாதுல்ல, அதனால் நானும் அப்படியே விட்டுட்டு வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க. உடனடியாக கோமதியும் நம்ம ராஜும் அவங்க சொன்ன அந்த ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பி போகிறாங்க. அங்கே கதிரும் முத்துவேலும் இருக்காங்க. அவங்கள பார்த்த உடனே பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. அதோடு இன்னைக்கான ப்ரோமோ முடிச்சிருக்காங்க.